என்னாச்சு? சரியா ப்ளே ஆக மாட்டேங்குது. லிப்பு பிடிக்க முடியல. அடுத்ததா என்ன இருக்குன்னு பாரு. லிப் இருக்கிறத முதல்ல எழுது. ம் ம் எனக்கு என்னமோ ஆதி யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறதாவும் அந்த காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லி அதுக்கு உங்க சம்மதம் வேணும்னு கேட்க போறதாவும் தோணுது. வேற யாரும் இல்லக்கா, நம்ம சமையல்காரி பார்வதி தான். இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவ அந்த பொண்ணுக்கு ஒரு 10 lakhs செக் போட்டு கொடுங்க. சரிங்க மேடம். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங் கேன்சல் எவ்ரிதிங். ஓகே. வழிவிடு. ஆண்டி,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கார் எடு, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். உங்க அவசரத்துக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. அது விஷயமாதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். என்ன தெரியும் உனக்கு? ஆதி பார்வதிய பத்தி இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஏற்கனவே எனக்கு தெரியும். என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அத கண்டுபிடிங்கன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா ஆண்டி? அது இந்த விஷயம்தான். ஆதி உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல உன் வண்டி எடு, நான் போகணும். போய் என்ன பண்ண போறீங்க ஆண்டி? கோவத்துல பார்வதிய சுட்டுக்கொள்ள போறீங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து வரப்போற ஆதி செத்து போன காதலிய நினைச்சு நீங்க பார்த்து வச்சிருக்கிற மித்ரா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்ல போறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி பெத்த மகனையே சுட்டு கொண்டுட்டு புத்திர சோகம் தாங்காம உங்களை நீங்களே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவீங்க. தாலி கட்டின பொண்டாட்டியும் பாசமுள்ள புள்ளையும் ரத்த வெள்ளத்துல பணமா கிடக்கிறத பார்த்துட்டு ஹார்ட் பேஷண்டான உங்க வீட்டுக்காரரும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஸ்பாட்லயே போய் சேர்ந்துருவாரு. நந்தினி, கூல், டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. உங்களுடைய இந்த கோபத்தால என்ன நடக்க போகுதுன்னு தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதிக்கடவுர் பரம்பரைய மொத்தமா அழிக்கதான் நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வேலைய நீங்களே செஞ்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, நான் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறேனா இல்ல தேவையான விஷயத்துல தலையிடுறேனா? உங்க பரம்பரைய உங்க கையாலேயே நீங்களே அழிச்சிடாதீங்க ஆண்டி. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உன் காரை எடுக்க போறியா இல்ல நான் அடிச்சு தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ வேண்டாம் ஆண்டி, நானே வழி விடுறேன். பார்வதியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு அருண். எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா முடிச்சு காமிச்சிட்டு சொன்ன வார்த்தையும் காப்பாத்திட்டாங்க பாத்தியா? உண்மையிலேயே இது பெரிய சாதனை தான் ஐசு. என்ன அருண், அப்பா யார சாதனை பண்ணதா பாராட்டிக்கிட்டு இருக்க? பார்வதியவா? ஆமாப்பா. 7 நாளுக்குள்ள நம்ம எல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொன்ன ஆர்டர் எல்லாம் முடிச்சு காமிச்சது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல வந்த சிக்கலை கூட எவ்வளவு புத்திசாலித்தனமா சமாளிச்சிருக்காங்க பார்வதி. ரியலி கிரேட்பா. ஆதி உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி.
ஆமா அருண். பார்வதி ஆர்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணல, நம்ம கம்பெனியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்திருக்கா. காப்பாத்தி கொடுத்தாளா? இதுக்காக பார்வதி எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இருந்தாலும் என் மனசுல ஒரு சின்ன குறை இருக்குப்பா. என்ன குறை அருண்? நியாயமா பார்த்தா அம்மா பார்வதிக்கு பாராட்டு விழாவே நடத்தி பெருமைப்படுத்தி இருக்கணும். ஆனா சாதாரணமா வெரி குட் பார்வதி அப்படின்னு ஒத்த வார்த்தையில பாராட்டிட்டு முடிச்சிட்டாங்க. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருக்கும். போய் என்ன பண்ண போறீங்க ஆண்டி? கோவத்துல பார்வதிய சுட்டுக் கொல்ல போறீங்க? பார்வதி மேல உங்க அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கா. அதையும் தாண்டி அவ வாயில இருந்து பார்வதியை பாராட்டி அந்த வார்த்தை வந்தது பெரிய விஷயம்தான் அருண். நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாம பார்வதி குட்வில் அம்பாசிடர் பதவிய ராஜினாமா பண்ணிடுவாங்கன்னு சில பேர் ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, அவங்க நேரம். பாவம், அவங்க தான் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. அருண், எஸ் சித்தி. கொஞ்சம் நிறுத்து. குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி அவ ஏதோ ஃப்ளூக்ல இதை செஞ்சு முடிச்சிட்டா. அதுக்கு என்னமோ அவ பெருசா சாதிச்சு முடிச்ச மாதிரி ஆளாளுக்கு பாராட்டி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய சாதனை. அவ இந்த ஆர்டரை ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணமே நான் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? பின்ன இல்லையா? அவ 7 நாள்ல இதை செஞ்சு முடிக்கலனா குட்வில் அம்பாசிடர் போஸ்ட் ராஜினாமா பண்ணும் நான் தானே அவகிட்ட சொன்னேன். எங்க பதவி பறி போடுமோங்கிற பயத்துலதான் அவ இதை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருக்கா. என்னமோ அவ தனியா சாதிச்ச மாதிரி பாராட்டி கொட்டுறீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. என்ன ஒரு மாதிரி இருக்கா? என்ன அகிலா, ஏதோ யோசனையில் இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? அகிலாவோட அமைதி ஆபத்தாச்சே. ஆனா ஆபத்து யாருக்குன்னு தான் தெரியல. என்கிட்ட மீட்டிங் இருக்குன்னு வரத்துக்கு நேரமாகுன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நேரமா வந்துட்ட. மீட்டிங் போனியா இல்லையா? மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சலா? முக்கியமான மீட்டிங் ஆச்சே, அதையே நீ கேன்சல் பண்ண. ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். என்ன சொல்ற அகிலா? என்ன ப்ராப்ளம்? யார் காரணம்? நான் தான் காரணம். என்ன சொல்றா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல அகிலா. ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ எனக்குள்ள இருந்த குழப்பம் தீர்ந்துருச்சுங்க. நான் இப்போ தெளிவான ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. வந்தவங்க நான் எல்லாருக்கும் ஒரு தப்பான முன்னுதாரணமா இருக்கேன்னு முகத்துக்கு நேரா என் தப்ப சுட்டிக்காட்டி பேசிட்டாங்க. என்ன அகிலா சொல்ற? நீ
பூர்வமா யோசிச்சு எடுத்த முடிவு. ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு மித்ராவுக்கும் அவனுக்கும் கல்யாணம். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பர்க்கா, இப்பதான் நீங்க ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. உங்க முடிவுல எந்த தப்பும் இல்ல. நீங்க முடிவெடுத்தா தப்பா போயிடுமாக்கா? மித்ரா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. ஆதி பிறந்தநாள் அன்னைக்கு நீ முறைப்படி இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ஆக போற. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அகிலா, ஆதி பிறந்தநாள் அன்னைக்குதான் பார்வதிக்கு கல்யாணம்னு சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்திருக்க. இப்போ அதே தேதியில ஆதிக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால 2 பேர் கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்க கூடாதா? மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க? ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்ட போறா, ரிஷி பார்வதி கழுத்துல தாலி கட்ட போறா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அகிலா, ஆதி கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுற. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. முதல்ல ஆதி பிறந்தநாள நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுவோம். வேற ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்க வேண்டாம். கேட்காத. ஆதியோட பிறந்த நாளை விட வேற ஒரு நல்ல நாள் நமக்கு என்னங்க இருக்க போகுது? அதனால நீங்க இல்ல, வேற யார் என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவை மாத்திக்க போறதில்ல. ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு பார்வதி ரிஷி கல்யாணம், ஆதி மித்ரா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நடந்தே தீரும்.